நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான நிற்கின்ற உள்ளூர் சமூகத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதன் மூலம் நமது ஒளி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நமது தொடுப்புகள் மற்றும் உறவுகள் இயல்பாகவும் நல்ல செயல்களால் உருமாறுகின்றன. அதன் மூலம் மற்றவர்கள் நம்மை அடையாளம் காண்பார்கள் மற்றும் இறுதியில் கடவுளின் புகழ் பெருகும். நமது ஒளி அவற்றின் மூலமாகவும் அன்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் இடம் வழங்க வேண்டும். இது ஒரு பரிமாற்றமானது எங்கு நமது நல்ல செயல்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாறும். ஒவ்வொரு நாளும் நம்மிடையே நடக்கும் இந்த அழகான நிகழ்வுகள் கடவுளின் அருளால் நிரம்பியுள்ளது என்பதை காட்டுகின்றன. பைபிளில் பல வசனங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றான மத்தேயு 5:16 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உங்கள் ஒளி மனிதர்களின் முன்னே பளபளப்பாக இருக்கட்டும். அப்போது அவர்கள் உங்கள் நல்ல செயல்களை பார்த்து விண்ணிலுள்ள உங்கள் அப்பாவை புகழ்கின்றனர். இந்த வசனம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. இங்கு ஒளி என்பது நன்மை, நல்ல செயல்கள் மற்றும் பரிசுத்தம் ஆகியவற்றை குறிக்கிறது. கிறிஸ்தவர்கள் தங்களின் நல்ல செயல்களின் மூலம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். இதன் மூலம் அவர்கள் கடவுளின் புகழ் பெருகும். இந்த வசனம் நமது வாழ்வில் ஒளியாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. நமது செயல்கள் மற்றும் நடத்தை மற்றவர்களுக்கு உற்சாகம் தர வேண்டும்.